Hello students, today we will see about the science subject Unit 23 LibreOffice Calc. Let's now we will see our topic. LibreOffice Calc. So this is one of the application package. So this is one of the LibreOffice package. So learning objective of this lesson is after the completion of this lesson, students will be able to know how to create a spreadsheet through the LibreOffice software. So LibreOffice software use பண்ணி எப்படி நம்ம spreadsheet create பண்ணுவோம் அப்படிங்கிறத learn பண்ணுவோம். Then explore their creative thinking. So நம்மளோட creative thinking வந்து explore பண்ணிக்கலாம். Learn how to use the function. So இதில் வந்து function அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் லேர்ன் ஹவு டு கிரியேட் த சார்ட். ஸோ சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லிப்ரேஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லோவர் செக்ஷனில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது 6th 7th நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ அதே மாதிரி தான் இது LibreOffice. ஸோ அது எப்படி வந்து எக்ஸல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணமோ, எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைக் தட் இதில் பார்த்திங்கன்னா LibreOffice Calc அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து நம்மளோட கேல்குலேஷன் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரீ டிஃபைன்டு கேல்குலேஷன், அதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ LibreOfficeங்கிறது மெயின்லி எதற்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். வி கேன் கேல்குலேட் தி சம், வி கேன் கேல்குலேட் த ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக்கேஜஸ், இந்த சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். LibreOffice Calc is one of the package of LibreOffice. ஸோ LibreOffice Calc அப்படிங்கிறது LibreOffice அப்படிங்கிற ஒரு பேக்கேஜோட ஒன்று தான், சரிங்களா. ஸோ LibreOfficeன்னு எடுத்துட்டோம், அதில் வந்து LibreOffice ரைட்டர், கேல்க் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். அதில் வந்து LibreOffice அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் ஒன் ஆஃப் த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா LibreOfficeங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் ஒரு பேக்கேஜ் தான் வந்து LibreOffice Calc. இட் இஸ் மெயின்லி டெவலப்டு ஃபார் கேல்குலேஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க, இது எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் மெயின்லி டெவலப்டு ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுது. ஈச் பேஜ் இன் கேல்க் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதில் வந்து பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு பேஜும் இதில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் பேஜ் இன் கேல்க் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ப்ரெட்ஷீட். A spreadsheet consists of rows and columns. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படி வச்சு தான் அந்த ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கும். ஸோ ரோ அப்படிங்கிறது அந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறது ரோவும், காலம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறத வேர்ட்டிக்கலாக இருக்கிறத காலமாகவும் ஹரிசாண்டலாக இருக்கிறத ரோவாகவும் சொல்லலாம். ஸோ LibreOffice Calc கேன் பி ஓப்பன்டு பை ஃபாலோயிங் வேஸ். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வேஸில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா LibreOffice Calc அப்படிங்கிற அந்த ஐக்கான், அதாவது டெஸ்க்டாப்பில் அந்த ஷார்ட்கட் க்ரியேட் ஆயிருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வி வில் ஸ்டார்ட் நவ். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் போய் LibreOffice நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த LibreOffice கிளிக் பண்ணோன்னா நமக்கு LibreOffice பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் பேக்கேஜ். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் LibreOffice பேக்கேஜ் விண்டோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டாப் பேஜ் வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிலோ த டைட்டில் பார் இஸ் மெனு பார் தேர். ஸோ டைட்டில் பார்க்கு கீழே பார்த்திங்கன்னா மெனு பார்ஸ் இருக்கும். அது வந்து ஃபைல், எடிட், வியூ இதெல்லாம் வந்து மெனூஸ். தென் அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சம் ஐகான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் டூல் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா. ஸோ திஸ் இஸ் ஒர்க் ஏரியா. இதுதான் வந்து காலம். ஸோ இந்த ABCD இதெல்லாம் வந்து காலம். இந்த 2 1 2 3 4 இப்படி இருக்கிறதெல்லாம் ரோ. ஸோ இது எப்படி இருக்குன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ் வச்சு இருக்குது. LibreOffice Calc அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம LibreOffice Calc வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்.
ஸோ அதில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் ஸ்ப்ரெட்ஷீட். There are a numerous application possible using electronic spreadsheet. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் மூலமாக நிறைய அப்ளிகேஷனை நம்ம பண்ணலாம். a few of the common application. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பேமெண்ட் ஆஃப் பில்ஸ். ஸோ நிறைய கம்பெனியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பில் பேமெண்ட்டுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது கேல்க் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் ஆகுது, லிப்ரே ஆஃபீஸ் கேல்க். அடுத்தது இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷனுக்கு யூஸ் ஆகுது. இன்வாய்ஸஸ் ஆர் பில்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டெண்டர் எவால்வேஷன், ரிசல்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கெல்லாம் எடுத்து அதை யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, வேர்ஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேல்கோட ஸ்ப்ரெட்ஷீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்ஷீட்டோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேமெண்ட் ஆஃப் பில்ஸ், இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன், இன்வாய்ஸஸ் ஆர் பில்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், cost benefit analysis, financial accounting, tender evaluation, result analysis of student. So these are all the spreadsheet application. So spreadsheet use பண்ணி என்னென்ன applications எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்னால வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆர் தேர் அப்படின்னு பார்க்க போகிறோம். த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் ஆஃபர்ஸ் செவரல் அட்வான்டேஜஸ் ஓவர் த மேனுவல் ஒன். ஸோ நம்ம மேனுவலாக ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதை விட எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணணுன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஆர் நத்திங் பட் திஸ் இஸ் கால்ட் அ ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதைத்தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculations are automated through the built-in mathematical, financial and statistical function. ஸோ calculations எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்ட்இன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போதே சம் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா calculations எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்யூரேட் ரிசல்ட் to any desired level of decimal points are possible. ஸோ அக்யூரேட்டாக இருக்கும் அந்த பாயிண்ட் வச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஜிட்டோட நிறுத்திடுவோம் மேனுவலாக போடும்போது. இதே வந்து கால்குலேஷன் பண்ணும்போது அதாவது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட்ஸும் கூட அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருந்தாலும் அது அக்யூரேட்டாக காட்டும். தென் ஒர்க் ஷீட்ஸ் கேன் பி குவைட் பிக் இன் சைஸ். ஸோ ஒர்க் ஷீட் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது, நிறைய ரோஸ் நிறைய காலம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி ஹியர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த வியூவில் இருக்கிறது மட்டும்தான், n வரைக்கும் தான் தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா 33 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதோட இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்டோட எண்டிங் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும், நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் டவுன் கொடுத்துட்டே போகிறேன், இங்கே பாருங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட் இஸ் குவைட் இன் பிக் சைஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல் காலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே M வரைக்கும் தான் தெரியுது. இதே நான் இது பண்ணிகிட்டே போகிறோம் பார்த்திங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் முடிஞ்சு அப்புறம் AA, AB, AC இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம கேல்குலேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எனி பார்ட் ஆஃப் த ஒர்க் ஷீட் கேன் பி வியூட் ஆர் எடிட்டட். ஸோ இப்போ நான் வந்து இந்த பார்ட் சப்போஸ் இந்த பார்ட்டு கூட நான் என்ன பண்ணி பார்த்துக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம், எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எந்த பார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 948 அப்படிங்கிற ரோலிருந்து 976ங்கிற ரோ வரைக்கும் இருக்க காலம் பார்த்திங்கன்னா இந்த நேமில் இருக்குது. ஸோ வி கேன் வியூ எனி ஆஃப் த பார்ட். ஸோ எந்த பார்ட்டை வேணாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும், பிரிண்ட் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஷீட் கேன் பி சேவ்டு அண்ட் ரிட்ரைவ்டு லேட்டர். ஸோ நம்ம இது என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். எனி பார்ட் ஆர் ஹோல் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கேன் பி மர்ஜ்டு வித் எனி எக்ஸிஸ்டிங் ஆர் நியூ ஒர்க் ஷீட். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒர்க் ஷீட்டை நியூ ஒர்க் ஷீட் கூட மர்ஜும் கூட பண்ணிக்கலாம்.
எனி பார்ட் ஆர் ஹோல் ஆஃப் த ஒர்க் ஷீட் கேன் பி பிரிண்டட் இன் டெசையர் ஃபார்மேட். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்னோடய ஃபார்மேட், எனக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு நான் அந்த பர்டிகுலர் செலக்டட் பேஜஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலாம். ஒர்க் ஷீட் டேட்டா கேன் பி வியூட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஃப்ஸ் ஆர் சார்ட். ஸோ நான் வந்து டேட்டாவை வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எக்ஸாம்பிள், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்பர்ஸ். ஸோ இதை வந்து இப்படி இதே இந்த மாதிரி டேட்டாவாகவும் பார்த்துக்கலாம், இதையை வந்து சார்ட்டாக க்ரியேட் பண்ணி ஈஸியாக விஷுவலைசேஷன் மெத்தட்லையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் டேட்டா கேன் பி வியூட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஃப்ஸ் ஆர் சார்ட் மூலமாகவும் பார்த்துக்கலாம், கிராஃப்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் டேட்டாவை. த ஒர்க் ஷீட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு எனி டேட்டாபேஸ் ஆர் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஒர்க் ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எந்த சாஃப்ட்வேர்லேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் இல்லைன்னா வேர்ட் ப்ராசஸிங் எல்லாம் எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். So what are the advantages of electronic spreadsheet? So many advantages are there. We can use the calculation purpose using the built-in mathematical functions, financial and statistical function. Then accurate results பார்த்துக்கலாம். இந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அந்த எந்த பார்ட் ஆஃப் த ஒர்க் ஷீட் வேணாலும் we can edit பண்ணிக்கலாம். We can edit any part of the worksheet or whole worksheet and it can be saved and retrieved later. நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். தென் எந்த பார்ட்டை வேணாலும் நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். தென் எந்த பார்ட் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் ஒர்க் ஷீட் எப்படி வியூ பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸாகவும் வியூ பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டேட்டாவை we can transfer to any other database or word processing software. எதில் வேணாலும் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். The next topic is worksheet and workbook. A worksheet is the area where you perform all the tasks. So worksheetங்கிறது ஒரு ஏரியா. ஸோ அங்கே தான் நம்ம எல்லா டாஸ்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் worksheet. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த ஏரியா, அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிற இந்த ஏரியா தான் என்னன்னு சொல்லுவாங்க ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கேன் பெர்ஃபார்ம் எனி டாஸ்க். ஸோ எந்த டாஸ்க்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். காலம் பார்த்திங்கன்னா ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலம் வந்தீங்க, காலம் ஸ்டார்ட் வித் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரோ வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆக்டிவ் செல், தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஆக்டிவ் செல். ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல் அப்படிவாங்க. ஸோ எங்கே நிற்குதோ அந்த பாக்ஸ் நம்ம எங்கே கொண்டு வந்து வைக்கிறோமோ அதெல்லாம் இது வந்து ஆக்டிவ் செல். இப்போ ஆக்டிவ் செல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே அட்ரஸ் வந்து காலம் ஃபஸ்ட்டாகவும் ரோ செகண்டாகவும் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா F19 எந்த பிளேஸில் இருக்குது நம்மளோட ஆக்டிவ் செல், எஃப் அப்படிங்கிற காலத்துலேயும் 19 அப்படிங்கிற ரோலையும் இருக்குது. ஸோ வாட் இஸ் த அட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா F19, அதுக்கு பேர் F19. ஸோ ஃபஸ்ட்டு காலம் நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபாலோட் பை ரோ நேம். ஸோ வாட் இஸ் காலம் நேம்? காலம் நேம் இஸ் F and row name is 19. So what is the address of this particular cell? F19. So இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் F19. F19 is the address of this particular cell, active cell. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது இதுதான் ஒர்க் ஷீட். ஸோ இதில் அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து இது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லி ஷீட்ஸ் எல்லாம் நிறையா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெனி ஷீட்ஸ் ஆர் தேர் இன் ஒன் சிங்கிள் புக். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் புக். அதை தான் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். A worksheet is the area where you perform all the tasks. You can enter and edit the data in the worksheet. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை என்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்டர் பண்ண டேட்டாவில் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா எடிட் பண்ணிக்கலாம். Combination of one or more worksheet forms of a workbook. ஸோ ஒன் ஆர் மோர் ஒர்க் ஷீட் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லலாம்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி புக் கண்டைன்ஸ் 3 ஒர்க் ஷீட் பை டிஃபால்ட். ஸோ ஒரு ஒர்க் புக்கும் டிஃபால்ட்டாக 3 ஒர்க் ஷீட் இருக்கும். ஷீட் 1 அப்படிங்கிறதா ஆக்டிவ் ஒர்க் ஷீட் வென் யூ ஓப்பன் த லிப்ரே ஆஃபீஸ் கால்க் விண்டோ அட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்போ என்னது வந்து இருக்குது, டிஃபால்ட்டாக ஷீட் 1ன்னு இருக்குது. ஸோ
டோட்டலாக வந்து ஒரு ஒர்க் புக் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி ஷீட் வந்து 3 ஷீட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். பட் ஆக்டிவ் ஷீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 1 அப்படிங்கிறதா வந்து டிஃபால்ட்டாக நான் வெரி ஃபர்ஸ்ட் டைமில் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற ஒர்க் ஷீட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா காலம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காலம்னா என்ன, வேர்ட்டிக்கல் லைன். அதாவது காலம் இஸ் அ வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ அந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறது காலம், அதாவது ஏ பி சி அதெல்லாம் வந்து காலம். த காலம்ஸ் ஆர் லேபிள்டு ஃப்ரம் ஏ டு இசட். ஸோ எப்படி லேபிள் பண்ணியிருப்பாங்கன்னா அதோட நேம் வந்து ஏபிசிடி அப் டு இசட் அண்ட் தேர் ஆஃப்டர் ஏஏஏபிஏசி அப்படின்னு சொல்லி அப் டு ஏஎம்ஜே வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் மீன்ஸ் the vertical line of boxes. So இந்த இதுதான், this is A B C D. so this is called as column. ஸோ இப்படி இந்த ப்ளூ கலரில் ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஃபுல்லாக காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து G காலம், இது வந்து H காலம், இது வந்து I காலம், இது வந்து A காலம், இது B காலம். ஸோ இந்த மாதிரி vertical line of the boxes is called as column. ஸோ it labeled as A B C D up to எது வரைக்கும் AMJ வரைக்கும். ஸோ அப் டு ஏஎம்ஜே வரைக்கும் அதோட நேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோ. அ ரோ இஸ் அ ஹரிசாண்டல் லைன் ஆஃப் பாக்ஸஸ். தீஸ் ஆர் லேபிள்டு வித் நம்பர்ஸ் லைக் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ எப்படி ரோ வந்து ஹரிசாண்டல் லைனாக இருக்கும், அதோட லேபிள் பார்த்திங்கன்னா ஸோ அதோட நேம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கூட நேம் இருக்கும். ஸோ 10 lakhக்கு மேலே above 10 lakhக்கு மேலே ரோஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து நமக்கு வியூவில் முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இந்த வியூ பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப் டு 33 வரைக்கும் தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, 10,48,000 வரைக்கும் ரோஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ ரோஸ் வந்து இருக்குது. நான் வந்து கீழே வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கலாம். 10 lakhsக்கு மேலே ரோஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போயிட்டோன்னா திருப்பி மேலே வர முடியாது. அதனால் நான் வந்து இது வரைக்கும் காட்டுறேன். ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்குது, 10 lakhsக்கு மேலே ரோஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ரோங்கிறது இதுதான். திஸ் இஸ் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஸோ வாட் இஸ் த நேம், ரோ நேம்? திஸ் இஸ் 19th ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 27th ரோ. ஸோ அந்த நேம், அந்த நம்பர் தான் வந்து ரோவோட நேம். இது வந்து 31st ரோ. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ரோ லேபிள் நேம், இங்கே இருக்கிறதெல்லாம் காலம் லேபிள் நேம். So next is cell. The intersection of row and column is known as cell. ஸோ ரோவும் காலமும் மீட் பண்ணுற அந்த ஒரு பாக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் செல் இஸ் ஐடென்டிஃபை இட்ஸ் பை செல் அட்ரஸ். ஸோ ஒரு செல்லும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதோட அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. The cell address is the combination of column letter and row number. ஸோ செல் அட்ரஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து காலம் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் அண்ட் ஃபாலோட் பை த ரோ நம்பர். என்ன ரோ நம்பர் இருக்கோ அந்த ரோ நம்பர் வச்சு தான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் செல் அட்ரஸ் வில் பி A1. நான் சொன்னேன் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஆக்டிவ் செல் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு செல்லில் தான் இருக்கும். அப்போ அதோட அட்ரஸ் என்ன, A1. த நேம் பாக்ஸ் டிஸ்பிளே த அட்ரஸ் ஆஃப் த ஆக்டிவ் செல். ஸோ நேம் பாக்ஸ் வந்து ஆக்டிவ் செல்லை டிஸ்பிளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் நேம் பாக்ஸ். ஸோ இந்த நேம் பாக்ஸ் வந்து ஆக்டிவ் செல்லை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ஆக்டிவ் செல் எங்கே இருக்குது, A1. ஸோ A இஸ் காலம் நேம், 1 இஸ் ரோ நேம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எழுதணும். A1 ஃபஸ்ட்டு காலம் நேம் அண்ட் ஃபாலோட் பை த ரோ நேம். ரோ எழுதி காலம் எழுதக்கூடாது, காலம் எழுதி தான் ரோ எழுதணும். ஸோ வாட் இஸ் த ஆக்டிவ் செல், A1. ஸோ இப்போ பாருங்கள், வாட் இஸ் த ஆக்டிவ் செல், C9. C9 இஸ் திஸ் ஆக்டிவ் செல் அட்ரஸ். ஸோ இங்கே இப்போ இதை சொல்லுங்கள், இது என்ன அட்ரஸாக இருக்கலாம், H21. என்ன ரோன்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ வாட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆக்டிவ் செல், H21. ஸோ சி ஹியர் தெரியுங்க பார்த்தீங்கன்னா H21 அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் செல் அட்ரஸ். இதுக்கு பேர் தான் செல் அட்ரஸ். ஸோ வாட் இஸ் செல், த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த ரோவும் காலமும் ஒரு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செல். ஸோ த செல், this is active cell. So the name mentioned column and row name. So எப்படி இருக்கணும்னா இது column and row name mention பண்ணி இருக்கணும். So that is called as cell address. So இப்போ தான் பார்த்தோம் active cell.
The highlighted cell on the worksheet is active cell. ஸோ ஆக்டிவ் செல்னா என்ன, ஹைலைட் ஆகியிருக்கு ஒரு ரெக்டாங்குலர் கவரிங் பாக்ஸோட. ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் என்டர் யுவர் டேட்டா ஒன்லி இன் ஆக்டிவ் செல். ஸோ அந்த ஆக்டிவ் செல்லில் தான் நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ண முடியும். யூ கேன் ஈஸிலி மேக் எனி செல் ஆக்டிவ் பை யூஸிங் அ மவுஸ் ஆர் கீபோர்ட். ஸோ எந்த செல்லை வேணாலும் நம்ம ஆக்டிவ் பண்ண முடியும் மவுஸ் அண்ட் கீபோர்டு வச்சுட்டு. If you want to make a cell C2 active, just click on the C2. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா C2வை நான் ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன், சிக்கும் 2க்கு இந்த இடத்துல வச்சேன்னா இது வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல நான் மவுஸை கொண்டு போய் மூவ் பண்ணி வைக்கிறனோ தட் இஸ் ஆக்டிவ் செல். இதே கீபோர்டு யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணி விடணுன்னா அது வந்து ஆக்டிவ் செல். இப்போ எங்கே இருக்குது ஆக்டிவ் செல், E13 எந்த இடத்துல இருக்குது, E13ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் செல். ஸோ வாட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் திஸ் செல், E13. So next is range of cell. A group of cells is known as range of cells. So group of cells, ஒரு செல் இல்லாமல் group of cells சேர்ந்ததா range of cells அப்படின்னு சொல்கிறாங்க. If it forms a rectangular or square. ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு group of cells சேர்ந்ததுன்னா அது வந்து ஒரு ரெக்டாங்குலாவோ இல்லை ஸ்கொயராகவோ நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். For selecting a range of cells, press and hold the shift key and use the arrow key. ஸோ நம்ம வந்து range of cells வந்து செலக்ட் பண்ணணும்னா நம்ம ப்ரெஸ் shift கீயை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு arrow key வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். In the image given below, the range of cells is starting from C6 and ending at C9. ஸோ C6லேருந்து C9 வரைக்கும் செலக்ட் பண்ணதை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க நம்மளோட புக்கில். ஸோ இது நமக்கு தெரியும், நம்ம விண்டோவில் பார்த்தோம். இது வந்து மெனு ஃபைல் எடிட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இது மெனு பார். ஐகான்ஸ் எல்லாம் இருக்கிறது டூல் பார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபார்முலா பார். இங்கே ஒரு பெரிய பார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்முலா பார். இது வந்து நேம் பாக்ஸ். இது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டூல் பார், செகண்ட் இருக்கிற ஐக்கான் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். அதுக்கப்புறம் சைடில் வந்து சைட் பார்னு இருக்குது. அப்புறம் ஷீட்ஸு, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஷீட்ஸ் பார். அப்புறம் ஸ்டேட்டஸ், எந்த ஷீட்டில் இருக்கோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் பார். ஸோ see here. So the top of the bar is called as title bar. Then below the title bar, this is called as menu bar. So second bar பேர் என்ன சொன்னா, menu bar. Then third bar, this is called as, some icons are arranged here. So these icons are frequently used icon. The third bar is called as standard toolbar. இந்த toolbar பேர் என்ன, standard toolbar. And fourth bar is some formatting toolbar is there. So இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா formatting toolbar. The next பார்த்தீங்கன்னா this is formula bar. இந்த ஒரு பெரிய பார் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒயிட் கலரில். ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா பார். அண்ட் திஸ் ஒன் இஸ் நேம் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு பேர் நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஒர்க் ஏரியா. இது வந்து காலம், இது வந்து ரோ. இதில் என்ன இருக்குது, கீழே ஷீட் பார் இருக்குது, இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பார் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ஷீட் 1 இருக்கிறங்காட்டி அது டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் calc விண்டோ. ஸோ இப்போ ரேஞ்ச் பார்த்துட்டு இருந்தோம். திஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் C6 அண்ட் C9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மார்க் அப்படின்னு சொல்லி சம் மார்க்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து C6லேருந்து C9 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6லேருந்து C9 வரைக்கும் டேட்டாவை வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹியர் கோலன் இஸ் அ ரேஞ்ச் இண்டிகேட்டர். ஸோ இந்த கோலன் C6 கோலன் C9 அப்படின்னா C6லேருந்து C9 வரைக்கும் அர்த்தம். ஸ்டார்டிங் செல் இஸ் C6 அண்ட் எண்டிங் வந்து C9. டோட்டலாக C6 7 8 9 டோட்டலாக 4 செல்ஸ் இருக்குது. குரூப் ஆஃப் செல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4 செல்ஸ். ஸோ ஸ்டார்டிங் செல்லையும் எண்டிங் செல்லையும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இன்பிட்வீனில் கொடுக்கறதா வந்து கோலன். You can easily deselect cells by clicking anywhere in the worksheet. ஸோ நான் செலக்ட் பண்ணணுதை டீசெலக்ட் பண்ணணும்னா நான் ஒர்க் ஷீட்டில் வச்சு எந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணாலும் அது என்ன ஆயிரும்னா டீசெலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ we do it one example. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவே நம்ம போடலாம். we do it one example. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிறதவே நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சீரியல் நம்பர், சீரியல் நம்பர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருந்தாங்க. தென் அடுத்தது மார்க்ஸ். மார்க்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்,
மேக்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ் சோசியல் சயின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் நேம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, அம்ருதா, AMRIDHA. ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் நான். செகண்ட் ஒன் அஜய், தேர்ட் ஒன் சத்யா, ஃபோர்த் ஒன் கிருஷ்ணா, ஃபிஃப்த் ஒன் சூர்யா. ஸோ இந்த மாதிரி நான் நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க எடுத்த மார்க் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒன்று நான் போடுறேன். இப்போ வந்து 80, இது 90, இது வந்து 89, 90, இது ஒரு மார்க் போடுறேன் 97. இங்கிலீஷ் மார்க் அதே போல் மார்க் போடலாம் 90, 89, 90, 98, 96 இப்படி போடலாம். தென் மேக்ஸ் மார்க். ஸோ ஏதோ ஒரு மார்க் போடுறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஈஸியாக போட்டு விட்டுறேன். தென் சயின்ஸ் மார்க். தென் எஸ்எஸ் மார்க். சரிங்களா? ஸோ இப்போ டேட்டாவை என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரேஞ்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செல் நான் ரேஞ்ச் சொன்னேன், ஷிஃப்ட் கீ கொடுத்துட்டு ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். தென் கீழே வரக்கு டவுன் ஏரோ கொடுக்குறேன், எகெயின் டவுன் ஏரோ, டவுன் ஏரோ, டவுன் ஏரோ. ஸோ இப்போ என்னோடய செல் எதுலேருந்து செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள், C2 இருந்து. சியில் ஸ்டார்ட் ஆகுது, 2 row. C2 ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G6 முடியுது. ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச். என்னோட ரேஞ்ச் எப்படி சொல்லணும், C2:G6. அதாவது ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் ஃபாலோட் பை கோலன் அண்ட் எண்டிங் செல் அட்ரஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ரேஞ்ச். ஸோ இங்கே பாருங்கள் C2, இங்கே பாருங்கள் C2 ஸ்டார்ட் பண்ணி C2 ஸ்டார்ட் பண்ணி கோலன் G6. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரேஞ்ச். ஸோ இட்ஸ் மேக் அ ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா இது ரெக்டாங்குலர் பாக்ஸாக இருக்குது. இதே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச், டெல் மீ. D2. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, D2 ஸ்டார்ட் ஆகுது, முடியறது பார்த்திங்கன்னா E6 முடியுது. ஸோ இது எப்படி எழுதணும் ரேஞ்சை, D2:E6. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரேஞ்ச், குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ இதில் என்ன எவ்வளோ செல்ஸ் இருக்குது, D2, D3, D4, D5, D6. அடுத்தது E2, E3, E4, E5, E6. ஸோ டோட்டலாக இவ்வளோ செல்ஸ் இருக்குது. ஸோ group of cells are called as range. It will be referred as D2:E6. ஸோ D2ங்கிறது அதாவது ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் ஃபாலோட் பை கோலன் எண்டிங் செல் அட்ரஸ். ஸோ ஸ்டார்டிங் கொடுக்கணும் கண்டிப்பாக, கோலன் கொடுக்கணும், எண்டிங் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். The next topic is create a new workbook. So ஒரு workbook எப்படி நியூவாக create பண்ணுறது. So what is workbook? The default worksheets are called as workbook. The collection of worksheets are called as workbook. So defaultly we create the 3 worksheet. ஸோ 3 worksheets வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் ஷீட்டை வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணலாம். பை டிஃபால்ட் யூ ஆல்வேஸ் கெட் அ ஒர்க் புக். ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒர்க் புக் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து புக் 1 அப்படின்னு சொல்லுவோம். when you open LibreOffice calc application. ஸோ நான் calc application ஓப்பன் பண்ணாலே நமக்கு டிஃபால்ட்டாக ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ தட் இஸ் புக் 1. If you want to create a new workbook, then follow the steps given below. ஸோ எனக்கு வந்து இன்னும் நியூ ஒர்க் புக் வேணும் அப்படின்னா நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்னும் ஒர்க் புக் வேணும், நியூவாக ஒர்க் புக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாண்ட் டு க்ரியேட் த ஒர்க் புக் இஃப் வி நீட். ஸோ நமக்கு தேவைப்பட்டா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஃபைல் மெனு கிளிக் நியூ. ஃபைல் மெனுவில் போய் நியூ ஆப்ஷன் கொடுக்கலாம். த நியூ ஒர்க் புக் டாஸ்க் பேஜ் வில் அப்பியர். தென்
click blank workbook on the new workbook task page. The new workbook will appear. So ரெண்டு ஸ்டெப்ல எந்த ஸ்டெப்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ blank workbook on the new workbook task pageல போய் நம்ம கொடுத்துக்கலாம். So the first method, start. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபைலில் போய் நியூ அப்படின்னு கொடுத்தோன்னா go to நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்தோன்னா நியூ ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் untitled 2. ஸோ தட் இஸ் செகண்ட் ஒர்க் புக். ஸோ திஸ் இஸ் நியூ ஒர்க் புக். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் அ கண்டென்ட் இன் அ செல். ஸோ ஹவு டு என்டர் த கண்டென்ட் இன் அ செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைப் பண்ணோம் பார்த்தீங்களா, நேம், சீரியல் நம்பர், டோட்டல், சரி தமிழ், இங்கிலீஷ் மார்க். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்டர் த டேட்டா வந்து எப்படி என்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்டர் த டேட்டா, என்டர் த கண்டென்ட், என்டர் த ஃபாலோயிங் கண்டென்ட் இந்த லிப்ரே ஆஃபீஸ் கால்க் ஷீட். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்மளும் இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். 5 டீட்டெயில்ஸ் வந்து 5 ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுட்டோம். யூ கேன் மாடிஃபை த கண்டென்ட் இன் கால்க் ஷீட் பை மூவிங் த கர்சர் டு தட் பர்டிகுலர் செல். ஸோ அந்த பர்டிகுலர் செல்லில் போய் நம்ம வேணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் மாடிஃபையிங், சேஞ்சிங். ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நம்ம மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். The information will be displayed in the formula bar. ஸோ நம்ம என்ன மாற்றுறோமோ அது வந்து ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் மீன்ஸ் ஜஸ்ட் கிளிக் அண்ட் எடிட் த டேட்டா. கிளிக் ஆன் த டெக்ஸ்ட் இன் த ஃபார்முலா பார் அண்ட் மேக் சேஞ்சஸ். ஜஸ்ட் அதை அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ மாடிஃபை த டெக்ஸ்ட் பை டபுள் கிளிக்கிங் ஆன் த செல். ஸோ செல்லை வந்து டபுள் கிளிக் பண்ணியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஹியர், ஸோ இங்கே 60, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இவங்களோட மார்க் வந்து இங்கே வந்து 68ன்னு இருக்குது. இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த அட்ரஸ் பாரில், அதாவது ஃபார்முலா பார்லேயும் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 86 தெரியாமல் 68ன்னு போட்டேன். இப்போ 86ன்னு அங்கே மாத்திரம் இங்கேயும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் மாறிடுச்சு. சரிங்களா. ஆர் அதர்வைஸ் இப்போ வந்து இதை வந்து நான் 76 பதிலாக 67 போட்டேன்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்சர் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு 76ன்னு மாற்றிக்கலாம். அது பார்த்திங்கன்னா மேலே ஃபார்முலா பார்லேயும் இங்கே நமக்கு தெரியும் நம்ம என்ன மாத்திரமோ அது இங்கே ஃபார்முலா பார்லேயும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணால் இங்கேயும் வந்து ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் த கண்டென்ட் இன் அ செல். ஸோ எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு செல்லில். அடுத்து சேவிங் த ஒர்க் ஷீட். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். So every time we change the worksheet means just to we save the worksheet. ஸோ ஒரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஷீட்டை வந்து சேவ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகாது. ஸோ டு சேவ் த ஒர்க் ஷீட் கிரியேட்டட், go to the file menu and select save option or save as option. ஸோ நான் சேவ் பண்ணணும்னா ரெண்டு ஃபைல் மெனுவில் போய் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சேவ், another one is save as. Type of file name and click on save. ஸோ அந்த சேவ் டயலாக் பாக்ஸில் என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேமோட நேம் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டு சேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னா டைப் த நேம் மார்க்ஸ் இன் த ஃபைல் நேம். ஸோ நான் ஃபைல் நேம்க்கு வந்து மார்க்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். கிளிக் த சேவ் பட்டன். அதுக்கப்புறம் நான் சேவ் பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுற நேம் தான், நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ நமக்கு என்ன மாதிரி ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். யூ கேன் ஆல்சோ கிளிக் ஆன் த சேவ் ஐக்கான் ஆன் த ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் இன்னும் சேவ் பண்ணல, அன்டைட்டில்டு ஒன்றுனே தான் இருக்குது. ஸோ நான் எப்படி சேவ் பண்ணலாம், கோ டு ஃபைலில் போய் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தேன்னா சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் வில் பி ஓப்பன் ஹியர். ஸோ இங்கே வந்து நான் என்ன இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க், STUDENT ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், நேம் கொடுத்துட்டேன். சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ எங்கே போய் சேவ் ஆகும்னா என்னோடது வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய் சேவ் ஆகும்.
இல்லை நமக்கு என்ன பாத் டெஸ்க்டாப்பில் வேணும்னா டெஸ்க்டாப். ஸோ எந்த பாத் வேணுமோ அந்த பாத் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ see here the title bar student marks அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சேவிங் மெத்தட். ஸோ இதே வந்து நம்ம ஐகான் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சேவ் ஐகான். இந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளாப்பி ட்ரைவ் போட்ட மாதிரி ஐகான். ஸோ திஸ் ஐகான் இஸ் கால்ட் அஸ் சேவ் ஐகான். இதை கொடுத்தாலும் நமக்கு வந்து சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆகிற பாக்ஸில் நம்ம ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சேவ். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோசிங் த ஒர்க் ஷீட். ஸோ நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன் ஆர்டர் டு க்ளோஸ் த ஒர்க் ஷீட், டு go to the file menu and select the option close. ஸோ க்ளோஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த பார் டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து க்ளோஸ் பட்டன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் பட்டன். ஆர் இஸ் யூஸிங் த மெனு ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த டாக்குமெண்ட்லேருந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் அப்ளிகேஷன்லேருந்து க்ளோஸ் ஆகலை. அப்போது ஹவு டு ஓப்பன், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஓப்பன் அ ஒர்க் ஷீட் தட் ஹாஸ் பீன் சேவ்டு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி சேவ் பண்ணின ஒர்க் ஷீட்டை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். யூஸிங் த ஆப்ஷன் ஓப்பன்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை. A dialog box with the list of files will appear on the screen. Select the file that you want to by clicking on it and then click on open. You can also click the open icon on the standard toolbar to open an existing file. ஸோ நம்ம என்ன ஃபைலை ஓப்பன் பண்ணணும், புதுசாக இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஆல்ரெடி சேவ் பண்ணி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைலை தான் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைல் நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் ஃபைல் கொடுத்து எங்கே நமக்கு சேவ் ஆயிருந்தது, டாக்குமெண்ட்டில். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைல் நேம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா இட் வில் ஓப்பன் நவ். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டு என்ன பண்ணோமோ அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஓப்பன். நம்ம இதை வந்து இதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓப்பன் ஃபோல்டர் ஐகான் யூஸ் பண்ணியும் அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். ஸோ தெர் ஆர் மெனி வேஸ் ஆர் தேர் ஜஸ்ட் டு ஃபாலோ எனி ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ த லாஸ்ட் டாபிக் இஸ் குவிட்டிங் ஃப்ரம் லிப்ரேஆஃபீஸ். நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ நான் குவிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட்டிங். குவிட்டிங் மீன்ஸ் எக்ஸிட் ஆகிறது. ஸோ டு எக்ஸிட் த லிப்ரேஆஃபீஸ் ஆப்ஷன் அண்டர் த ஃபைல் மெனு அண்ட் கிளிக் குவிட். ஸோ குவிட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு குவிட் பண்ணணும், அந்த இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணணும்னா ஃபைலை போய் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நான் அப்ளிகேஷன்லேருந்தே குவிட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, லிப்ரே ஆஃபீஸ் வந்து அப்படியே இருக்குது. நான் லிப்ரே ஆஃபீஸ்லேருந்தே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஃபைலில் போய் எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்தா இட் வில் quitting from LibreOffice. So this is quitting from LibreOffice. So today introduction about the worksheet, that means spreadsheet, then what are the applications are there, then what are the advantages are in electronic spreadsheet என்னென்ன advantages இருக்கு, then அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்னா என்ன, ஒர்க் ஷீட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். காலம், ரோ, செல், ஆக்டிவ் செல் மீன்ஸ் வாட், ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், தென் பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ, கேல்க் விண்டோ, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி வந்து என்டர் பண்ணுறது, ஒர்க் புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் ஆஃப்டர் தட் சேவிங் த ஒர்க் புக், க்ளோசிங் த ஒர்க் ஷீட் அண்டு ஓப்பனிங் த ஒர்க் ஷீட். ஸோ அப்புறம் finally we quit the application from LibreOffice. So these are all we saw about in this class. Remaining other topics we will see the next class. Thank you all.